400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம், 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் பொதுவர் கெர்ஷோம், பொதுவர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமை யாவும் இயேசுவுக்கே. தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யாத்திராகமம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி. இந்த வார பாடம் 10. பாடத்தின் தலைப்பு உடன்படிக்கையும் அதன் வரைபடமும். மனப்பாட வசனம் அத்திரம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் இதோ ஒரு நோக்கத்தோடு அதை செய்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவ ஜனமாகிய நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றும், அவரோடு நாம் உறவு கொள்ளும் பொழுது நமக்கு மேன்மை உண்டாகிறது என்பதை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிறதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக 3 விஷயங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவ ஜனமும் செய்ய வேண்டும். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்மால் கேட்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். கேட்டால் தான் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பது நமக்கு தெரியும். அடுத்ததாக, அவருடைய சித்தத்தை அல்லது நோக்கத்தை அறிந்து கொண்ட நாம் நம்முடைய உள்ளத்தை திறந்து அவரோடு பேசுகிறோம் அல்லவா, அதை தான் நாம் ஜெபம் என்று சொல்லுகிறோம். நாம் பேசுகிறதை செவி கொடுத்து கேட்கிறதற்கு யார் ஆயத்தமாக இருக்கிறார்? இந்த இரட்சகர் அல்லது நம்முடைய மீட்பர் ஆயத்தமாக இருக்கிறார். சிருஷ்டி கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்கிறார். மூன்றாவதாக, இதோ ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்தி வாழும்பொழுது கிறிஸ்து மெய்யாகவே அவரே சிருஷ்டி கர்த்தர், அவர் மீட்பராக வெளிப்பட்டு நமக்காக மரித்து பாடுகளை அனுபவித்து மரித்து உயிரோடு எழும்பி இப்பொழுது நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ இன்னைக்கு குறிப்பாக இந்த பாடத்தில் என்ன நம்ம படிக்க போகிறோன்னா, நம்மேல் நாம் கவனம் செலுத்தாமல் தேவன் பேரிலே நாம் நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்ட்ரடக்ஷனில் நமக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை நமக்கு டெக்ஸ்டாக கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தல் 14 சொன்ன பிரகாரமாக இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் அவருடைய கற்பனையின்படி செய்கிற அந்த அனுபவம் அவர்கள்கிட்ட இருக்கும். இவர்களே உண்மையான பரிசுத்தவான்கள் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். பாடம் 10 முதல் கேள்வி. பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கு வேதத்தின் தேவன் உறவுகளின் தேவனாய் இருக்கிறார், நாம் எப்படி இதை புரிந்து கொள்ள முடியும்? நம்ம பாட அறிமுகத்தில் அருமையாக நம்ம படித்தோம். நம்முடைய ஆண்டவர் ஒரு உறவுகளின் தேவனாய் இருக்கிறார். மனிதனோடு உறவு கொள்வதற்கு அவர் விரும்புகிறார். அதனால்தான் மனிதனும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுதின வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நாம் தேவனோடு உறவு கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் படித்தோம். அவருடைய முக்கிய நோக்கமே அதுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதா முழுவதிலும் அதை தான் நாம் பார்க்க முடிகிறது. மனிதனோடு ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக்கொள்ள விரும்புகிறார். இங்கே யாத்ரா புத்தகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் மூலமாக அங்கே ஆண்டவர் எப்படி அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் வழி தப்பி போனாலும் ஆண்டவர் மறுபடியுமாய் இறங்கி அவர்களுக்கு கிருபையாய் அவரிடத்துல பேசுவதை நாம் பார்க்க முடியும். அங்கே ஆதியாமத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதாம் அங்கே பாவம் செய்த பிறகு ஆண்டவர் தானே செய்கிறாரு, அவனை தேடி வருகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அப்போது ஆதியாமத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா 2 காரியங்கள் நம்ம படித்தோம் நம்முடைய பாடத்திலே. சிருஷ்டிகர் தேவன், அதாவது எலோஹிம், யாவே. யாவே என்பது ஒரு பர்சனல் காட், உறவுகளை விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார்.
அந்த ஆதியாகமத்தில் ஆண்டவர் 2 முக்கியமான காரியங்களை ஸ்தாபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்று ஓய்வு நாள், இரண்டாவது அங்கே திருமணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஓய்வு நாள் எதற்கு ஒப்பிடப்படுகிறது, எதற்கு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், தேவனோடு உள்ள நம் உறவு பலப்பட ஓய்வு நாளை ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்திருக்கிறார். அவரோடு நம்முடைய உறவு பலப்பட்டிருக்க வேண்டும். திருமணத்தை பார்க்கும் பொழுது மனித குலத்தில் சக மனிதரோடு கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அப்புறம் அதன் விளைவாக குடும்பங்கள் ஸ்தாபிக்கப்படும் பொழுது குடும்பத்தில் அன்பு நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. இதன் மூலமாக என்ன புரிந்துக்கிறோம் அப்படின்னா, தேவன் அவரோடு உறவில் இருக்கும்படியாக நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படியே பொறுமையாக 24ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யாத்திரம் 24ஆம் அதிகாரம், உடன்படிக்கை, அக்ரிமெண்ட், அப்புறம் புரிதல், இதை குறித்து நாம் படிக்க போகிறோம். இங்கே வசனம் 1-8 உடன்படிக்கை எவ்வாறு உறுதி செய்தனர்? பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினாலும் சரி, அது ஆபிரகாமோடு இருக்கலாம், அல்லது யாக்கோபோடு இருக்கலாம், யோசேப்போடு இருக்கலாம், யாரோடு இருந்தாலும் ஆண்டவர் இரத்தத்தினாலேயே அதை உறுதி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் லேவியராகமம் புத்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ரத்தம் போச்சுனாவே ஆள் இறந்து விடுவான். அந்த இரத்தம் என்பது ஜீவனை அடையாளப்படுத்துகிறது. இந்த ஜீவன் யாருடைய ஜீவன் என்று பார்க்கும் பொழுது, வெளிப்பட போகிற மேசியா அவருடைய இரத்தத்தை அவர் சிந்துவார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அங்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இப்போ இந்த பிரமாணங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு இவைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், உறுதி செய்வார். இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் அவர்களுக்கு விவரித்து சொன்னபொழுது, இந்த வசனம் பாருங்க, ரொம்ப அற்புதமான வசனம். 3வது வசனம், மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏகசத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். இப்போ இதில் என்னன்னா, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார், இரத்தத்தினாலே அதை உறுதி பண்ணுகிறார். இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மக்களும் ஏக சத்தமாய் அல்லது ஏக சிந்தையுடன் அவர்கள் செய்தார்கள். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கையை காட்டிலும் மேலானது ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. கடவுளுக்கு நம்ம செவி கொடுத்துட்டா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே முடியும், நன்மையாய் தொடரும் என்பதுதான் உண்மை. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? யாத்திராகம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 9-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன அற்புதமான அனுபவம் கொடுக்கப்பட்டது? நம்ம பாசாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, இரத்தத்தினாலே அவர்கள் உடன்படிக்கையை உறுதி செய்தார்கள், நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லி சொன்ன பிறகு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் 24ஆம் அதிகாரம் 9-18 வாசிக்கும் பொழுது, எப்பொழுதும் மோசே தனியாக தான் போவார். இந்த முறை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மூப்பர்களையும், முக்கியமாக ஒரு 3 நபர்கள் யார் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆரோனுடைய குமாரர்கள் நாதாபும் அபியும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேர் என்ன செஞ்சாங்க, தேவனுடைய பருவத்துக்கு எழுந்து போகிறாங்க. யாத்திரம் 24:9 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே வசனம் 10, அவர் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. ஒரு அருமையான காட்சி பாருங்க, ஆண்டவரை பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சி. அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்போ இங்கே பார்க்குறோம், அவர்கள் அங்கே உணவு எடுத்து கொண்டு போனது போல தெரியல, ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்போ ஆண்டவர் தான் அவர்களுக்கு உணவை கொடுத்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் அங்கே புசித்து குடித்து அங்கே வருவதை நாம் பார்க்க முடியும். அதில் முக்கியமாக அந்த 3 நபர்கள் நாதாப், அபியோ, ஆரோன் 3 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்கள் கொடுக்கப்பட்டது. பின் நாட்களிலே அவர்கள் எப்படி இடறி போனார்கள் ஒரு சில வேளையிலே, ஆரோன் இல்லை நாதாபும் அபியாவும் குறித்து நம்ம அங்கே படிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே ஒரு பொதுவான கேள்வி பாஸ் சார்ல்ஸுக்கு, புசித்து குடித்துன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன தவறான உணவு சாப்பிட்டாங்களா, தவறாக குடிப்பழக்கத்துக்குள்ள போனாங்களா? நீங்கள் நிறைய பேர் இந்து கலாச்சாரத்தில் சாமியை கூப்பிட்டுட்டு அவருக்காக நம்ம சாராயம் குடிப்போம்னு சொல்லி அந்த பழக்கத்தை கொண்டு வராங்க. உங்களுடைய கருத்து என்ன, பைபிள் என்ன சொல்லுது? வேதாகமத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் போகணும் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன ஆகணும், தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்கும் பொழுது தேவனை தரிசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா இழிவான ஒரு காரியத்தை அவர்கள் அங்கே நிச்சயமாய்
செய்யவில்லை என்பதை வேத வாக்கியம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்போ இங்கே புசிப்பு குடிப்பு என்று சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களுக்காக விசேஷமாய் ஆயத்தம் பண்ணி கொடுத்ததை தான் அவங்க என்ன பண்ணாங்க, புசித்தார்கள், குடித்தார்கள். ஏன் அப்படின்னா அங்கே சிம்சோனை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே ஆண்டவர் என்ன கொடுத்தார், கட்டளை குடிக்கலாம் கூடாது, இந்த திராட்சை ரசம் ஒரு மாதிரி தீட்டான திராட்சை ரசத்தை நீங்கள் பருகக்கூடாது என்றெல்லாம் கட்டளை கொடுத்தார். அப்படி என்றால் இந்த 70 மூப்பர்களுக்கு நிச்சயமாய் இந்த ஒரு செயலை செய்கிறதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவர்கள் ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்த இதையுமே அவர்கள் புசித்து குடித்தார்கள் என்று பார்க்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்படியாக அந்த ஒரு வித்தியாசமான அனுபவம், ஒரு மேன்மையான அனுபவத்திற்குள்ளாக இஸ்ரவேல் மூப்பர்களும் மோசேயும் அந்த நாளிலே அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், வேதாகம காலங்களில் ஒன்றாக சாப்பிடுவதன் முக்கியத்துவம் என்ன? இந்த யாத்திரம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அனுபவம் மூலமாக நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்? இதில் நிறைய ஆவிக்குரிய பாடங்கள் அடங்கி இருக்கிறது. பாஸ்டர் அந்த வசனத்தை வாசிட்டார். வாசிக்கும் போதே ஆண்டவருடைய அந்த வஸ்திரத்தின் கீழே இளநீல அந்த கலர், ஒரு மாதிரி லைட் ப்ளூ என்று சொல்லுகிறோமே. இப்போ யூதர்கள் என்ன விசுவாசித்தாங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தின் வடிவத்தை அவருடைய பாதத்திற்கு கீழே என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. இது நிமித்தமாக தான் ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு அந்த வஸ்திரத்தை விசேஷமாக கொடுத்தார். பார்த்தீங்களா, அந்த வஸ்திர தொங்கலிலே இந்த இளநீல நாடா அங்கு இருக்க வேண்டும். இதை எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையின்படியே நாங்கள் நடப்போம், அதன்படியே நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறதற்கு எதுவாக. அதை எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, யாத்திரையாகவும் 28:6-9 பார்க்க முடியும். அதே போல் என்னாகமும் 15:38 40 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரங்களுக்குள்ள இதை என்ன பண்ணணுமா, வஸ்திர தொங்கலாக அவங்க வச்சிருக்கணுமா. இதை எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், தேவன் எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அவருடைய கற்பனையின்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், செய்வோம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய மிக முக்கியமான பாடத்தை அவங்க கற்றுக்கொண்டாங்க. இதில் ஒன்றா புசிக்கிறது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், ஒரு ஐக்கிய விருந்தை அங்கு நமக்கு காண்பிக்கிறது. நாம் கூட திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோம் இல்லைங்களா, கர்த்தருடைய அப்பத்தை பிடுகிறோம். இந்த அப்பம் எதை குறிக்கிறது என்றால், நாம் அவருடைய சரீரத்திலே அங்கமாக இருக்கிறோம். அந்த திராட்சை ரசத்தை பருகும் பொழுது அவர் நமக்கு சிந்தின இரத்தத்தை இதோ நாம் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில், அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அந்த திராட்சை ரசத்தை பருகுகிறோம். அதுபோல தான் இந்த ஒரு சம்பவத்தில் கூட அவங்க ஒற்றுமையாக இருக்கவும், ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை ஒன்றா இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் புசித்து குடித்தார்கள். யாத்திரா 19ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இந்த அதிகாரத்தில் நம் வாழ்வில் கீழ்ப்படுதல் எவ்வாறு நடைபெறுகிறது, நமக்கு சொல்வது என்ன? இந்த அதிகாரம் சொல்வது என்ன? முக்கியமாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இந்த உடன்படிக்கையை உறுதி செய்யும் பொழுது, இந்த இரத்தத்தினாலே உறுதி செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, உரத்த சத்தமிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க முடியும். நம்ம பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் வாஞ்சையாக இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் கீழ்ப்படியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். 3 முறை நம்மளுக்கு யாத்திரம் 19:8, 24 அதிகாரம் 3:7 அந்த 3 முறை இந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வெகு சீக்கிரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் வழி விலகி போவதை பார்க்க முடியும். அங்கே யாத்திரம் 32 வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக அங்கே விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுவதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். கீழ்ப்படியாமை அங்கே வருகிறதை நம்ம பார்க்குறோம். இவருடைய சரித்திர நெடுகிலும், இஸ்ரவேலுடைய சரித்திரம் முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே அநேக கீழ்ப்படியாமை இருந்தது அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது. எதனால் அப்படின்னா, கீழ்ப்படிவோன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் கீழ்ப்படிய முடியல. மாம்ச பலகீனத்தில் அவர்கள் விழுந்து போவதை நாம் பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 15:5 சொல்லும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்கிறார். நம்மால் என்ன செய்ய முடியாது, நம்முடைய சுய பலத்தினாலே அவனுடைய திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியாது. அவனுடைய பலன் அவசியமாக இருக்கிறது. எசேக்கியேல் 36:26-28 அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு செய்வேன், உங்களால் எதுவுமே என்ன செய்ய முடியாது. தேவனுடைய பலன் இருந்தால் மாத்திரமே அந்த கீழ்ப்படிதலும் நமக்குள்ளாக வரும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், பொதுவாக ஆண்டவர் நம்மகிட்ட எதை சொன்னாலும் அதை செய்கிறதுக்கான திராணி நமக்கு கொடுக்குறாரு. பின்பு ஏன் மக்கள் வழி விலகி போகிறாங்க? அது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறாரு, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் என்று கொடுத்துட்டார். தேர்ந்தெடுக்கும் பக்குவம் அல்லது தேர்ந்தெடுக்கும் அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால், பொதுவாகவே மாம்சத்தை பிரியப்படுத்தவும்
அல்லது நம்முடைய சுய ஆசைகளை பிரியப்படுத்தவுமே மனுஷன் என்ன பண்ணுறான், விரும்புகிறான். ரெண்டாவது ரீசன் வந்து அவிசுவாசம். அவங்க வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இதை நிறைவேற்றுறதுக்குதான பலனை கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கை குறைவு அவங்கக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நிறைய இடத்துல எலன் வைட் அம்மையார் சொல்கிறாங்க. அதை சொல்லும்பொழுது அவங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு காரணமே என்ன அப்படின்னா அவங்களுடைய அவிசுவாசம்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறாராம். அதனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இங்கே பாடத்தில் நமக்கு ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எசேக்கியேல் 36:27 வசனம். அதில் 26லேருந்தே வாசிக்கலாமே. நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு தசையான இருதயத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். இந்த கல்லான இருதயம் என்பது என்ன, பாவத்தன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. தசையான இருதயம் என்பது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணி கிரியை செய்கிற அனுபவம் அல்லது ஆவியானவர் கிரியை செய்கிற அனுபவம். அதை கீழே 27 சொல்லும்போது உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என் கட்டளைகளை நடக்க என் நியாயங்களில் நடக்கவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்படின்னா இங்கே ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். நீங்கள் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு வேண்டும். சீஷர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கோமே. அவங்க அந்த முதல் 3.5 வருஷம் எப்படி இருந்தாங்க, மாம்ச பிரகாரமாக தான் இருந்தாங்க. பதவி ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை எல்லாமே அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆனால் அந்த பெந்தகோஸ்து என்னும் அனுபவத்தில் ஆவியானவரை ருசித்த பிறகு தான் எல்லாவற்றையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை. அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பலனை ஆண்டவர் யாருக்கு கொடுப்பார்னா கேட்குறவங்களுக்கு தான் கொடுப்பார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? இந்த உலகத்தையும் அதனோட நிறைவும் கர்த்தருடையது. இதை படைத்த ஆண்டவர் மக்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ண முடியுமா, சாத்தியமா? வேதத்திலிருந்து ஒரு 2-3 வசனங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் என்ன செய்கிறாரு, அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை பேசும் பொழுது அங்கே சாலமோன் அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவர் சொன்ன காரியத்தை அங்கே பேசுவதை நாம் பார்க்க முடியும். அங்கே அப்போஸ்தலர் 7:47-50 அந்த வசனங்களை நாம் அங்கே 1 ராஜாக்கள் 8:27 சாலமோன் பேசுவதை நாம் பார்ப்போமே. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இது வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரே, இது எப்படி இங்கே இருக்க முடியும், நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரேன்னு பேசுகிறாரு. அப்புறம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே அத்தேனே பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை பார்த்து அங்கே ஒரு இடத்துல பேசுகிறாரு. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 24 அப்போஸ்தலர் 17 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசுவோம். பாஸ்டர் சார்ல்ஸ், ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதற்கான நோக்கம் என்ன? ஒரு 5 நோக்கங்களை நாம் கவனிப்போமே. முதல்ல ஆண்டவர் என்ன திட்டத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்னா, பாவிகளான மனுஷர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு அவருக்கு ஒரு கூடாரம் தேவையாக இருந்தது. அவருடைய ஷெக்கைனா க்ளோரி தங்கின இடம்தான் ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறதற்கு ஏதுவாக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்து என்று சொல்லி யாத்திரையாகும் 25ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் 3 வாக்கியங்களிலே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் உங்களோட இருக்கணும் என்பது முதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்னா, அவருடைய வீடுகளை எல்லாம் விட்டு வந்து தேவனை தொழுது கொள்ளவும் தேவனுக்கு பலி செலுத்தவும் இந்த ஸ்தானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இது செகண்ட். இது மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார்னா, மோசே கிட்ட சொல்லும் பொழுது நீ பார்க்கிற மாதிரியின்படியே இவைகளை செய்ய வேண்டும். இது ஒரு நிழல்தான். நிஜமான ஒரு மேன்மையை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவாகி தேவன் நிறைவேற்றப் போகிறார். இது பரலோகத்தின் அந்த கூடாரத்திற்கு ஒரு ஒப்பனையான ஒன்று என்பதை காண்பிக்கிறார். இது மூன்றாவது. நான்காவது பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக ரட்சிப்பின் திட்டத்தை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். ஃபார் எக்ஸாம்பிள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அந்த இரத்தத்தின் மூலமாக பரிந்துரை அங்கு செய்யப்படுகிறது. அந்த இரத்தம் எங்கே கொண்டு போகப்படுகிறது, முதல் ஸ்தலத்திலும்
இரண்டாவது பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் அங்கே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பனிமூட்டங்களின் மேல் எல்லாம் அது தெளிக்கப்படுகிறது. கிறிஸ்து செய்ய போகிற ஒரு மேன்மையான ஊழியம். அவர் மகா பிரதான ஆசாரியராக இருப்பார். அவருடைய பரிந்து பேசுதல் ஜெபத்தின் மூலமாகவும் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு பரிபூரண ரட்சிப்பு கிடைக்கும் என்கின்ற 4வது. 5வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் யாரும் போய் என்ன பண்ண முடியாது, சேர முடியாது. அதை கற்றுக் கொடுக்கிறதற்காக இந்த ஆசரிப்பு கூடார திட்டத்தை ஆண்டவர் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி. பாஸ்டர் கெர்ஷோம், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவன் கொடுத்த சிறப்பு உதவி என்ன? ஆண்டவர் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக அங்கே விவரித்திருக்கிறார். அதில் முக்கியமாக ஒரு சிறப்பு உதவி எங்கே கொடுக்குறார் அப்படின்னா, முதல் முறையாக யாத்திரா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவாவில் நிரப்பினேன். யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பெசலியல் மற்றும் அஹோலியாப். முதல் முறையாக வேதத்திலே ஒருவனை ஆண்டவர் பரிசுத்தாவில் நிரப்புகிறார் என்கிற ஒரு பதிவு இங்கே பதிவு செய்யப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இங்கே ஆண்டவர் தன்னுடைய வேலையை செய்வதற்கு பரிசுத்தாவில் நிரப்புகிறார். இன்றைய காலகட்டத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தாளந்துகளை அநேகருக்கு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் தன்னுடைய ஊழியத்திற்கென்று அதை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் தாளந்துகளை விருத்தியடையும் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து யாத்திரா 31ஆம் அதிகாரம் சொல்லுவது என்ன? தேவன் மோசையோட பேசி முடித்த பின் என்ன நடந்தது? இந்த 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இது உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்கும். தொழுகை நாளை ஏற்படுத்தினவர் தேவன். அது 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறோம். இது ஆதாமுக்கு 7வது நாள் கிடையாது, தேவனுடைய 7வது நாள். ஆதாம் இடத்திலே ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து மனுபுத்திரர்கள் எல்லாரும் அதை கை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போதும் அந்த 40 வருஷ வனாந்திர பயணத்திலே அவர்களுக்கு மீண்டுமாக ஆண்டவர் அதை நினைப்பூட்டி, இது இங்கே மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, அவர் படைக்கப் போகும் புதிய வானம் புதிய பூமியிலும் அதை கை கொள்ளப் போகிறோம் என்கின்ற ஒரு மேலான தீர்க்க தரிசனத்தை ஏசியாவின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். 66ஆம் அதிகாரத்தில் 22, 23 வாக்கியங்களிலே, நான் படைக்கப் போகும் புதிய வானம் புதிய பூமி நிற்கும்பொழுது மாம்சமான யாவரும் என்னை என்ன பண்ணுவாங்க, தொழுது கொள்வார்கள். இதை எசேக்கியேல் 20 சொல்றார் பாருங்கள். 12வது வாக்கியத்தில் ரொம்ப அழகாக சொல்வார். அதை 12வது வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு. அப்போ இந்த சாபத்துடைய மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று அவரை சிருஷ்டி கர்த்தர் என்று நாம் அறிக்கை செய்து அவரை தொழுது கொள்ளுகிறோம். இன்னொன்று மிக முக்கியமானது என்னன்னா, மனிதர்களாகிய நமக்கு ஒரு மேன்மை இதில் இருக்குது. நம்மளை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுறாரு. அதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இது. அதை தொடர்ந்து இங்கு சொல்லும்போது, பண்ணும்படி எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஓய்வு நாள் பிரமாணத்தை கொடுத்ததின் நோக்கமே என்னென்னா, நம்மளை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுறாரு. பரிசுத்தம் அடையலைன்னா நம்ம எங்கேயும் போக முடியாது, தேவனுடைய பிரசன்னத்திலே போக முடியாது. இந்த திட்டங்களை கற்றுக் கொடுக்கவே ஆண்டவர் இந்த பிரமாணங்களை எல்லாம் கொடுத்திருக்காரு. அருமையான பாடத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உறவுக்கு ஆசைப்படுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி நம்மோடு கூட வாசம் பண்ண பிரியப்படுகிறார். ஓய்வு நாள் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்த பிரயாசப்படுகிறார். இடம் கொடுப்போமா? தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.